ஒரு அக்கா நடிகை, அக்கா மற்றும் தங்கை நடிகைகள், ஆ அவங்களுடைய அம்மா கிட்ட போய் சங்கர் ராத்திரி நேரத்தில் போய் உங்க 2 பொண்ணுல யாராவது ஒரு பொண்ணு அனுப்பி வைங்க, ஒரு விஐபி கேட்குறாரு ஓ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து என்ன சங்கர் தூங்கிட்டு இருக்க நேரத்தில் வந்து கேட்குறீங்க ம் அப்படி சொன்னதும், இப்போதான் எனக்கு வந்து இது வந்தது, எனக்கு ம் தாக்கி இது வந்தது, ம் ஒரு விஐபி சரி அனுப்பி வச்சிங்கனாக்கா நிறைய உங்களுக்கு செல்வாக்கு கிடைக்கும், பணம் மட்டும் இல்லை நிறைய செல்வாக்கும் கிடைக்கும் ம் அப்படின்னு சொன்னாராம். சரின்னு சொல்லிட்டு அந்த நடிகை, அந்த அம்மா வந்து நடிகையை தயார் பண்ணியிருக்கிறாங்க அனுப்புறதுக்கு. அம்மாவே பொண்ணு வந்து தயார் பண்ணி அனுப்புறாங்க. ஆமாம். அப்போது சங்கர் வந்து அவங்க கிட்ட ஒரு தொகையை கேட்டாராம். ம் அதாவது விபச்சாரத்துக்கு அழைச்சிட்டு போகிற பெண்களுக்கு தான் தரகர்கள் பணம் கொடுப்பாங்களே தவிர, அந்த கஸ்டமர்ஸ் பணம் கொடுப்பாங்களே தவிர, அவங்க கிட்ட வந்து யாரும் பணம் கேட்க மாட்டாங்க. ஆனா இவர் வந்து விதிவிலக்கா அந்த நடிகை கிட்டேயே பணம் கேட்டாராம். ஓ எதுக்குன்னு சொன்னாக்கா, நான் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாக்கா அதுக்கு பிறகு அடுத்த வாட்டி வந்து நீங்க என் மூலமா வர போறது இல்லை, நீங்க டைரக்ட் கான்டாக்ட் வச்சுக்கிட்டு போவீங்க வருவீங்க, உங்க செல்வாக்க அவர் மூலமா நீங்க எக்கச்சக்கமா வளர்த்திப்பீங்க, அப்போ எனக்கு என்ன லாபம் இருக்க போகுது, அதனால நான் அவ்வளோ பெரிய விஐபி உங்களுக்கு இந்த விதத்தில் லிங்க் பண்ணி கொடுக்குறன்றதுக்காக நீங்கள் எனக்கு பணம் கொடுத்தாதான் நான் கூட்டிகிட்டு போவேன், இல்லைன்னா அவர் வந்து நடிகை வேணும்னு தான் கேட்டாரு, நீங்க வேணும்னு கேட்கல, என்கிட்ட வேற நடிகைகளும் இருக்கிறாங்க, அச்சமில்லாத நடிகைகள் அந்த மாதிரிலாம் வேறெல்லாம் இருக்கிறாங்க, ஸோ உங்க இஷ்டம், உங்களுக்கு இந்த ஆஃபர் வேணுமா வேணும்னாக்கா எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு.